ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆறுதலின் நேரத்திற்கு உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த ஆறுதலின் நேரத்தினுடைய இந்த செய்தியை, இந்த குறுஞ்செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் சொந்தங்களுக்கு நீங்கள் இதை அப்படியே ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பெற்ற பலனை அவர்களும் பெறுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையானது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு பாருங்க. உபாகமம் 31 அதிகாரத்தில் 23வது வசனம் யோசுவாவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஊக்கப்படுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், மகனே மகளே, நீ எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதே, மனம் உடைந்து போகாதே. ஒருவேளை அநேகரும் மனசை உடைத்து வைத்திருக்கலாம். மனம் உடையக்கூடிய அளவுக்கு அநேகருடைய காரியங்களை சொல்லி காயப்படுத்தி இருக்கலாம். உன் இருதயம் காயப்பட்ட ஒரு சூழலில் இருக்குமானால் கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி உன்னை தைரியப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். உன்னை இந்த நாட்களிலே அழகாய் சொல்லுகிறார், மகனே நீ தைரியமாயிரு, உன் கூட நான் இருக்கிறேன். நீ நினைத்த காரியத்தை சாதிக்கும் வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து உன் காரியத்தை நிச்சயமாக அழகாக நடப்பிக்கத்தக்க நான் உன் கூட இருந்து செயல்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சோர்ந்து போகாதுங்க, கலங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடங்கி கிடக்காதுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை தைரியமா இருங்கன்னு சொல்றாரு. யோசுவாவை பார்த்து திடன்மனதாய் இருந்து சொன்ன கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தைரியமாயிருங்க, திடனாயிருங்க, பலனாயிருங்க என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலியமாக இந்த வேளையில் உங்களை தைரியப்படுத்துகிறார். எதற்கும் நீங்க அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. தேவன் உங்க கூட இருக்கிறார். உங்களுடைய காரியத்தை நடப்பிப்பதற்கு, உங்கள் காரியம் ஜெயமாய் முடிவதற்கு கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். யோசுவாவோடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you.